Kavika Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro Series available now. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். இங்கே மறுநாள் சாமி காலையினாப்புல அவர் சாமி கனவு போய் இந்த மாதிரி நான் எலுமிச்சை பழமாக முதப்பேன், கிரீடம் சுற்றும், அந்த இடத்துல நான் இருக்கேன், நீங்கள் அப்படி காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரனுக்கு எங்களுக்கு சண்டை வந்தது. இங்கேருந்து சாமி கோயில் அடிச்சுட்டு போட்டு நாங்கள்லாம் சண்டை போட்டிருக்கோம். எங்கள் முன்னோர்கள்லாம் சண்டை போட்டிருக்காங்க. ஆமாம், அவன் கொள்ளை அடிச்சுட்டு அவன் எடுக்கக்கூடாதுன்னு துப்பாக்கி கூட வச்சுட்டான் போட்டு அவன் எடுத்துட்டு கடலில் போயிட்டான். கடலில் கொண்டு போயிட்டான். கடலில் புயல் மழையுமா நின்று போச்சு. அவனுக்கு என்னடா தெரியுது, ஒன்றும் தெரியல. பார்த்தான் இதனால இருக்குமோ, அப்படியே கடலை விட்டுட்டு இறங்கிட்டான். இறக்குன்னு ஒரு பாட்டு நின்று போச்சு. நின்று போச்சு. அவனுக்கே ஆச்சரியம் தாங்களே. அவனும் ஒரு வெள்ளி குடம் கொடுத்துருக்காங்க. இந்த சண்முகர் நார்வோல் பக்கம் பறக்கைன்னு ஒரு ஊர், அங்கேருந்து எடுத்துன்னு வந்தவர். நாங்கள்லாம் திட்டம் போட்டு எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா பறக்கைன்னு ஒரு இடத்துல அழகாக இருந்தார் சண்முகர். அந்த பறக்கையில் போய் பார்த்து எடுத்துட்டு எப்படியா தூக்கணும்னு தூக்கிட்டாங்க. இப்போ அந்த கடல்ல இருந்து சாமி எடுத்தப்போ மீன்கள்லாம் ஆமாம், ஆமாம், அந்த முகம் தெளிவாக தெரியாது, ஆனால் பின்முகம் நல்லா இருக்கும். ஆதிசங்கரர் அவருக்கு ஒரு வயத்தில் ஒரு பிரச்சனை. அவர் திருச்செந்தூர் போங்கன்னு சொல்லி திருச்செந்தூர் இங்கே நின்று பாடி முருகரை வேண்டி பாடி எல்லாம் பாடியிருக்கார். அதனால் அந்த இலவூதி பிரசாதத்தை கொடுத்ததில் அந்த இலவூதி அப்படியே சாப்பிட்டார். நம்ம கூட சங்கர நாராயணன் என்கின்ற டாலர் செல்லப்பா ஐயர் இருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். குறிப்பா இன்னைக்கு எங்க இருக்கோம்னா, தேவாதி தேவர்கள் வழிபடக்கூடிய முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் ஆலயத்துல நம்ம நிக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேசுறதா இருக்கோம். பேசலாம். ஐயா வணக்கம். இந்த ஆலயம் ஆரம்பத்துல இந்த சூரசம்ஹாரம் நடந்த தலமா இருக்கு. அப்ப எப்படி இது கோவிலா உருவாகுது? ஏன்னா எல்லா கோவில்களும் அதிகபட்சம் மன்னர்களால கட்டி எழுப்பப்பட்ட கோவிலா இருந்தது. ஆனா திருச்செந்தூர் அப்படி ஆண்டிகள் கட்டின கோலம் தான். அதாவது திருசுதந்திரங்கள்னு இங்க திருசுதந்திர மாமனிதர், நாங்களாம் திருசுதந்திரம் சேர்ந்த. நாங்கள் ஒரு தில்லை 3000, செந்தில் 2000 இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2000 நாங்களும் இருக்கோம். சாமியை சேர்த்து தான் 2000, அங்கே தில்லையில் அவரை சேர்த்து தான் 3000. அப்படி காலகட்டத்தில் நாங்கள் தான் எல்லாம் பிரபல்யப்படுத்தி எல்லாம் ஒவ்வொரு இடமா போய் நாங்கள் எங்கள் முன்னோர்கள்லாம் இலங்கை போயிருக்காங்க, பர்மா எல்லா இடமும் போய் முருகனுடைய பெருமையை இது பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த சண்முகர் எதிர்த்தாப்புல இருக்காரு, தெற்க பார்த்துருக்காரு. இந்த சண்முகர் நார்வோல் பக்கம் பறக்கைன்னு ஒரு ஊர், அங்கேருந்து எடுத்துன்னு வந்தவர். அதோட வரலாறு சுவாரஸ்யமானது, அதை பற்றி சொல்லுங்க. அந்த இங்கே ஒரு உற்சவமூர்த்தி வேணும்னு சொல்லி நாங்கள்லாம் திட்டம் போட்டு எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா பறக்கைன்னு ஒரு இடத்துல அழகாக இருந்தார் சண்முகர். அந்த பறக்கையில் போய் பார்த்து எடுத்துட்டு எப்படியா தூக்கணும்னு தூக்கிட்டாங்க. அப்போ அது திருவாங்கூர் மகாராஜா உட்பட்ட இடம், கேரளாவில் அது. அப்போ யாரையும் இது எடுத்துன்னு போயிட முடியாத. அப்போ அவர் திருவாங்கூர் மகாராஜாவும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. உங்கள் ஊருக்கு கொண்டு போகலாம், சரி போங்க. அப்போ டச்சுக்காரங்க அவங்க பிரிட்டிஷ்காரங்களாம் இருப்பாங்க அந்த காலத்தில். இன்னமும் அது ஒரு குள்மார் வேலை நடந்து அம்மன் போட்டுருக்கு சாமிக்கு குழந்தை சொல்லி எப்படியோ தப்பிச்சு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு அது நாகூர் பக்கம் ஒவ்வொரு இடமும் இருக்குது. உண்ணாமலை கோடுன்னு ஒரு இடம் இருக்குது. சரி, சுவாமி உண்ணாமலை கோடு என்னெல்லாமும் இருக்குது. நிறைய உதயமார்த்தாண்டம் ஊர் இருக்குது நாகூர் பக்கத்தில். அங்கெல்லாம் போய் இறங்கி ஒவ்வொரு இடமா தூக்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே பிரதேச சண்முகரை வச்சுருக்காங்க. அந்த 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 தூக்கிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் காலையில் அவருக்கு நேர்த்தியம் பண்ணணும்ல, பூஜை பண்ணணும்ல. பூஜை பண்ண நேர்த்தியமாக பண்ணணும். அப்போ ஒரு வீட்டில் கேட்டிருக்காங்க. அந்த அம்மா எங்களுக்கு சிறு பருப்பு இருக்குது, தேங்காய் இருக்குது, வெல்லம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஒரு வெந்நீரை வச்சு சிறு பருப்பு வெள்ளத்தையும் போட்டு தேங்காயும் திருவி போட்டு கஞ்சி மாதிரி சுவாமிக்கு தோசை மாவு இருந்திருக்கு. தோசையும் வார்த்து சுவாமிக்கு நேர்த்தி பண்ணியிருக்காங்க. இப்பவும் அதுதான் நடக்குது. தோசை. ஆமா, என்னென்ன தோசை நம்ம நம்ம வீட்டுல உளுந்து அரிசி மாவு தோசை இருக்குல்ல, அந்த மாவு வச்சிருந்தாங்க அந்த அம்மா. அதை வச்சு தோசை சுவாமிக்கு நிறுத்தி பண்ணிருக்காங்க. இப்போ சாமிக்கு தோசை தான் படையல். சண்முகருக்கு உற்சவருக்கு இப்பவும் சிறு உறுப்பு கஞ்சி உண்டு நைவேத்தியம். காலையில உதயமார்த்தாண்டம் அவருடைய பேரை வச்சு உதயமார்த்தாண்ட பூஜைன்னு நடக்குதுங்க. எல்லா ஊர்லயும் திருகால சிந்தி தான் நடக்கும். இங்கே உதயமார்த்தாண்டம்னு ஒரு பூஜை நடக்குது. முடிஞ்ச பாடு
இந்த போது இந்த சண்முகர் வந்த வரலாறு. அப்படி காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரனுக்கு எங்களுக்கு சண்டை வந்தது. இங்கேருந்து சாமி கோயில் அடிச்சு போட்டு நாங்கள்லாம் சண்டை போட்டிருக்கோம். எங்கள் முன்னோர்கள்லாம் சண்டை போட்டிருக்காங்க. ஆமாம், அவன் கொள்ளை அடிச்சுட்டு அவன் எடுக்கக்கூடாதுன்னு. அப்புறம் எப்படியோ போயிட்டான். அப்புறம் திருப்பி 2ஆம் தடவை வந்து துப்பாக்கி வர வச்சுட்டான் போட்டு என்ன இல்லை. அப்போ அவன் எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு கடலில் போயிட்டான். கடலுக்கு போனப்போ அவனுக்கு அந்த இடத்துல அவனுக்கு புயலும் காத்துமாக கடல் அலை வீசி. ஆமாம், கடல் மார்க்கமாக எடுத்துட்டு போச்சு. அதான் எங்கள் கிழக்கு வாசல் தான் போய் அரசு தான் இருக்கும். சிறு துவாரம் மட்டும்தான் இருக்கும். அது கொடிமரம் பக்கத்துல சிறு துவாரம் இருக்கும். அதுதான் கிழக்கு வாசல் இருக்கணுங்கிறதுக்காக. ஆமா, அதுக்கு பதில் இந்த வாசல். மொத்தத்துல ஒரு மதில் சுவருக்கு 4 வாசல் இருக்கணும். தெற்கு வாசல், மேற்கு வாசல் நான் சொன்னேனே தலக்கோபுர வாசல், அது 2. இன்னொரு வாசல் இப்போ வெளியில போயிட்டு உள்ளேயும் தர்மபுரி வருது, அது ஒரு வாசல். கிழக்கு வாசல் அடைச்சு போச்சா, அதுக்கு தான் ஒரு துவாரம். அதுக்கு பதில் தான் இது. இப்படி இருக்கிற அமைப்பு வந்து இந்த வாசல் கணக்குக்காக ஒரு திறப்பு. ஆமா, ஒரு கோவில் இப்ப மதுரையில் 4 வாசல் இருக்குல்ல, வடக்கு வாசல், தெற்கு வாசல், மேலக்கோபுர வாசல்னு சொல்ற மாதிரி அதே மாதிரி ஒரு கோவில் அமைப்புனாலே 4 வாசல் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அவங்க கொண்டு போயிட்டான், கடலில் கொண்டு போயிட்டான். கடலில் புயல் மழையுமா வந்து நின்று போச்சு. அவனுக்கு என்னடா தெரியுது, ஒன்றும் தெரியல. பார்த்தான் இதனால இருக்குமோ இன்னும் சொல்லிட்டு அப்படியே கடலை விட்டுட்டு இறங்கிட்டான். இறங்கன்னு ஒரு பாட்டு நின்று போச்சு. நின்று போச்சு. அவனுக்கே ஆச்சரியம் தாங்களே. அவனும் ஒரு வெள்ளி குடம் கொடுத்துருக்காங்க. அந்த பிரிட்டிஷ்கார துறை வந்து ஒரு வெள்ளி குடம் சுவாமிக்கு. அப்படியா? ஆமா. இப்ப அந்த சிலையை கடல்ல அவன் போயிட்டான். போயிட்டு அதுக்கு பிற்பாடு இங்க மறுநாள் வந்து சாமியை காணலினாப்புல அவர் கனவுல சுவாமி கனவு போய் இந்த மாதிரி நான் எலுமிச்சை பழமா முதப்பேன், கிரீடம் சுத்தும், அந்த இடத்துல நான் இருக்கேன், நீங்க வந்து என்னை எடுத்துக்கணும் சொன்னாங்க. எல்லாரும் இங்க யார் கனவுல வந்து இந்த ஸ்ரீகுண்டத்துல ஒரு பிள்ளைவாள், ஒரு பேர் என்ன பேர் தெரியல, ஒரு பிள்ளைவாள் அவர் வந்து அப்புறம் இங்கே இங்கே மீனவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க பாருங்க மீனவர்கள் எல்லாரும் எங்கள் ஆட்கள் திருசூந்திரர்கள் எல்லாருமா போய் படகுல போய் அந்த எலுமிச்சை எங்கே மதக்குது கரெக்டாக சுற்றுற இடத்துல மத குஞ்சு இருக்காரு. அந்த இடத்துல போய் பார்த்துக்கா இருக்கு. உடனே உள்ளே அவங்கள இறக்கி நம்ம இறங்க முடியாதுல்ல, அவள் தானே இறங்குவா மீன் பிடிக்கிடுவான். அவன் போது எடுத்து அப்படியே கொண்டு வச்சாங்க. இப்போவும் அந்த விழா நடந்துருக்கு. சண்முகரை கடலில் கண்டெடுத்த விழா. அது எப்போ? தை மாசம் புனர்பூச நட்சத்திரம். அன்னைக்கு என்ன மாதிரி சாங்கியம் எல்லாம் நடக்கும்? அன்னைக்கு ஒன்றும் இல்லை, சாமி சிறப்பா அபிஷேகம் நடக்கும். அன்னைக்கு சுவாமி உற்சவம், ஒரு அலைவாய்ந்த ஒரு மாதிரி ஒரு சுவாமி இருக்க, அவர் திருவீதி விழா சுற்றி வருவார் தங்கச்சப்பரத்தில். நினைவுக்கு வந்து ஆமா, அது வந்து அந்த மண்டபம் அப்படி வந்து ஒரு ஆள் செய்கிறாங்க. தபால் நிலையம், அஞ்சல் நிலையம் திருச்செந்தூர், அந்த மண்டபம் அப்படி அவங்க செலவை அவங்க ஏற்றுக்கிறாங்க. இப்போ அந்த கடல்ல இருந்து சாமி எடுத்தப்போ மீன்கள்லாம் ஆமா அந்த முகம் அவங்களுக்கு தெளிவா தெரியாது. ஆனா பின்முகம் நல்லா இருக்கும். பின்முகம் நீங்க எப்ப பார்க்கலாம், நீங்க எப்ப பார்க்கலாம்னா 7ஆம் திருவிழா. இந்த ஆவணி திருநாள், மாசி திருநாள், 2 திருநாள் நடக்குங்க. அதுல 7ஆம் திருநாள் வந்தேனால் இங்க இந்த பிள்ளையன் மண்டபம் அப்படின்னு இருக்கு. இந்த விடல் போடுற பிள்ளையார் கோவில் பக்கத்துல பிள்ளையன் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் அப்படி இருக்கு. அங்க சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் நடக்கும். அப்ப நீங்க பின்னால பாத்தீங்கன்னா அப்படி ஐஸ்வர்யமா இருக்கும், பார்க்க முடியும். ஆமா, நிறைய பேருக்கு தெரியாதுன்னு இல்ல, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். அந்த அபிஷேக நேரத்துல பின்னால போனீங்கன்னா போய் பார்க்கலாம். அப்புறம் மக்களே சொல்ல முடியாது அப்படி இருக்கும். அப்ப முன்முகம் எப்படி இருக்குன்னு நீங்க கற்பனை பண்ணி கொடுக்கும். ஆனா இப்போ அந்த மீன்கள் கடிச்ச அந்த இதெல்லாம் இருக்கு. ஆமா 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 ஆமா. உங்களுக்கு எவ்வளவு ஆத்மார்த்தமா இருக்குங்க? ஏன்னா இப்போ எங்கெங்கயோ இருந்து மக்கள் வந்து ஒரு சில நொடிதான் அந்த சாமியை பாக்குறது. ஆமா, வேற வழி இல்லையே. ஆனா சரி, அவங்க கோரிக்கை வச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப நீங்க நாள் கணக்கா, வருடக்கணக்கா, ஆயுசு கணக்கா நாங்க அடியார்களை அங்கேயே தானே இருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு ஆத்மார்த்தமா இருக்கு? அது எப்படி இருக்கு உங்களுடைய அனுபவத்தை பத்தி? நாங்க சௌக்கியமா இருக்கோம், சந்தோஷமா இருக்கும். இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில அதிசயங்களை எல்லாம் நடத்துறாரு. எங்களுக்கு அதிசயம் தானே, நாங்க பக்கத்துல இருக்கிறதே அதிசயம் தானே. அந்த கொடுப்பது யாருக்கு இருக்கு? என்னெல்லாம் சொல்றாங்க? நான் இதெல்லாம் வேண்டிட்டேங்க. எல்லாம் வேணுங்கிற வாழ்க்கை எல்லாம் அதான் சொல்றேன் நான் ஒரே வார்த்தையில. அவருக்கு தெரியுது யாருக்கு என்ன கொடுக்கணும், யாருக்கு என்ன கொடுக்க வேண்டாங்கிறது அவருக்கு தெரியும். நீங்க கோரிக்கையே வைக்க வேண்டாம், தைரியமா நான் உன்னை பார்த்தாச்சுப்பா, நான் உன்னை பார்த்தாச்சு. இந்த மெயின் பவர் சுச்சுன்னு இருக்குல்ல, மெயின் சுச்சுன்னு இருக்கு. சுச்சு பெருசா மீன் பெருசா? மெயின் தான் பெருசு. அப்போ
மெயினில் பவரை ஏற்றிக்கிட்டு போயிட வேண்டியனே. நீங்கள் பார்த்தாச்சுன்னா அந்த பவர் நமக்கு அதுதான் இங்கே சட்டமணியை கட்டிக்கிறது. அதுக்காக தான். ஆமாம், வைப்ரேஷன் கிடைக்கும். மந்திரங்கள் ஜொலிக்க இந்த ஏன் மார்பிள்லாம் பதிச்சு இதெல்லாம் எடுக்க சொல்லிட்டா கருங்கல்ல தான் வைப்ரேஷன் கிடைக்கும். மந்திர ஒளிகள் எல்லாமே அதில் அதிர்வுகள் கிடைக்கும். மார்பிள் வச்சா எப்படி கிடைக்கும்? கிடைக்காதுல்ல. அதனால அது உடம்பு வாங்கிக்கணும். மேல் சட்டை போட மேல் சட்டை பண்ணி கழட்டி வைக்கிறது. அதுதான் இது தாற்பயம். இதுதான் உண்மை. இது சில பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது. சரி, அவளுடைய நோக்கங்கள். அது போக கடல்ல கட்டெடுத்து விழா நடந்துட்டு இருக்கு. ஆவணி திருநாள், மாசி திருநாள், இங்கே 2 திருநாள் விசேஷம். கொடியேற்றத்தொடர் 12 நாள் நடக்கும். ஆவணி திருநாள் வந்து பௌர்ணமி கழிஞ்சு வரும். அப்போ தேய்பிறை திருநாள். சரியா? மாசி மகம் வந்து அமாவாசை கழிஞ்சு வரும். அது பௌர்ணமி திருவிழா. மாசி மக தேரோட்டம். மாசி மகம்ங்கிற எல்லா ஊர்லேயும் நடக்கும். அந்த மாசி மக இதில் வந்து எல்லா ஊர்லேயும் கொடியேற்றத்தோட சுவாமி திருநாள் நடக்கும். ஆமணிங்கிறது இங்கே 2 இடையில வந்தது தான். ஆமணி மூலம் திருநாள்னு ஒரு மகாராஜா இருந்தார். எங்கே? திருவாங்கூர் மகாராஜாவில். அவள் வந்து நட்சத்திரம் தானே பேர் வச்சுருப்பாங்க. சித்திரை திருநாள், சுவாதி திருநாள், மூலம் திருநாள்னு வச்சுருப்பாங்கல்ல. அவங்க ஆவணி மூலம் திருநாள் இந்த ஆவணி மாதம் நடக்கக்கூடிய திருநாளுக்கு பெயர். ஆனால் இங்கே அஸ்வதி மகம். அஸ்வினியில் கொடியேறும், இல்லை ரேவதியில் கொடியேறும். இறங்குறது வந்து கொடி இறங்கிச்ச மக நட்சத்திரம் இருக்கணும். அதை வச்சு தான் கலைஞர் இது திருநாள் நடக்கும். அதே மாதிரி சம்ஹாரம் வேலையில் சஷ்டி இருக்கணும். சில ஊரில் தீபாவளி அன்றைக்கி 2-3 தடவை தீபாவளி அன்றைக்கி சஷ்டி ஆரம்பித்து நடத்துது. எல்லோரும் ஓடனா அதெல்லாம் இல்லை. சஷ்டி எங்களுக்கு சம்ஹாரத்துக்கு திதி இருக்கணும். அதை வச்சு தானே சஷ்டி திருவிழான்னு வைக்கிறோம். சம்ஹாரத்துக்கு சஷ்டி இல்லாமல் எப்படி? அதனால் சஷ்டி திருவிழாக்கு அது இருக்கணும். அதே மாதிரி திருக்கார்த்திகை சொக்கப்பனை இங்கே வந்து 12 மணிக்கு மாதிரி இருந்தால் அதை வச்சு தான் இங்கே மிச்சத்தை கொண்டாடுவோம். திருக்கார்த்திகளுக்கு சாயந்தரம் இருக்கணும். இப்போ நேற்று மத்தியானம் 3 மணிக்கு மேலே கார்த்திகை வந்தது. அதே மாதிரி திருக்கார்த்திகளுக்கு சாயந்தரம் இருந்தால் தான் இங்கே சொக்கப்பனை நாராயண தீபம் இருக்குது. அது ஏற்றுறது. இப்போ இந்த ராஜகோபுரம் வந்து எந்த காலகட்டத்துடையது? அந்த மாதிரி ஏதாவது விவரங்கள்? அது ராஜகோபுரம் தலை வரலாறுங்கிற ஒரு புத்தகத்தில் இருக்குது. அது எப்படியும் இதெல்லாம் ஒரு 200 வருஷத்துக்குள்ளே கட்டினது தான். அதுதான் கேட்குறேன். உள்ள அது எப்போ தெரியாது. அந்த வாடா வழக்குன்னு சொல்ல ஒரு பூதத்தான் அதுலேருந்து எக்ஸ்டர்ன் ஆகிடுது. ஒவ்வொரு மண்டபமும் எக்ஸ்டர்ன் ஆகி தான் வந்துருக்கு. ஆனால் அது எந்த காலகட்டம்? ஒரு இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லிருக்க 200 வருஷத்துக்குள்ள 150-200 எல்லாமே அதுதான். முதல்ல அந்த பிரகாரம் கட்டியிருக்காங்க. இந்த பிரகாரம் இது இறங்கின ஒரு பிரகாரம் இருக்குல்ல, அந்த பிரகாரத்தை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்பிரகாரம் கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ திருச்செந்தூரினுடைய ஆண்டு அப்படின்னு நம்ம எப்போ தோராயமாக உருவாயிருக்குன்னு எத்தனை ஆண்டுகளுக்கு தெரியல. அது அப்பா கிட்ட நீங்க கேட்டிருப்பீங்களா? அப்பா எப்பப்பா? தெரியாது. அது முருகர் எப்போ வந்தாலும் தெரியாது. ஆமாம். ஆனால் இப்போ இருக்கிற விக்கிரகம் வந்து 117 வருஷம் ஆகுது. 117 வருஷம். ஆமாம். அதுக்கு முன்னால் உண்டான விக்கிரகம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இருந்தது தெரியாது. இப்போ அந்த விக்கிரகம் அது ஒரு பின்னப்பட்டு போய் உள்ளே பிரகாரத்தில் ஒரு கிணறுக்குள்ளே இருக்கு. 40 நாளில் அடித்த விக்கிரகம். இதே விக்கிரகம் தான் குறுக்குத்துறை திருநெல்வேலியில் இருக்குது. தாமிரபரணிக்குள்ளே இருக்குல்ல, ஒரே சிற்பி 2 அந்த பாறையிலே 2 விக்கிரகம் அடித்தாங்க. ஒன்று இங்கே, ஒன்று அங்கே. ஒன்று வந்து இங்கே உள்ள இருக்கு, நம்ம வழிபடுறோம். அங்கேயும் குறுக்குத்துறையில் சுப்பிரமணியம். அது வந்து ஒரே சிற்பி செஞ்சது. நிறைய ஆச்சரியமான செய்தி. நல்ல அதாவது இங்க வந்து அனுக்கிரக மூர்த்தி. இது எதுவுமே கேட்க வேண்டாம், அவருக்கு கும்பிட்டா வரும். அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கும். முருகரை வந்து இந்த நாட்கள்ல தான், குறிப்பா செவ்வாய்க்கிழமை தான் கும்பிடணும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கோ. எல்லாம் அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போயிட்டான். மெயின் வெள்ளிக்கிழமை தான் முருகருக்கு உகந்தன. வெள்ளி. ஆமா, இங்க கடைசி வெள்ளிக்கு சுக்கிரவாரம்னு வச்சிருக்கோம். கடைசி வெள்ளிக்கு சுவாமிக்கு நகையெல்லாம் சாத்துவோம். சுவாமி எழுந்திருக்கு உண்டு, வேற எதுவும் கிடையாது. கடைசி வெள்ளி, கார்த்திகை வந்து சஷ்டி, இந்த 3க்கும் சுவாமி எழுந்திருக்கு உண்டு. அதுபோக அமாவாசை, மாதப்பரப்பு, விசாகம், சுவாமியோட ஜென்ம நட்சத்திரம்ல, இந்த 3 இதுவும் உள்ள சாமி. இவ்வளவு சொல்லிட்டு அந்த பிரசாதத்துடைய சிறப்பு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பிரசாதம்? விபூதி பிரசாதம். இலவிபூதி பிரசாதம். அந்த இலவிபூதி பிரசாதம்ன்றது எல்லா நேரமும் கிடைக்குமா? இல்லை, சில நேரத்தில் கிடைக்காது. சில நேரத்தில் ஆஃபீஸில் இருந்தால் வாங்கி வருவாங்க. சிறப்பு சொல்லுங்க. ஆதிசங்கரர் வந்து இங்கே வழிபட்டார். ஆதிசங்கரர் அவருக்கு ஒரு வயத்தில் ஒரு பிரச்சனை. அவர் திருச்செந்தூர் போகணும்னு சொல்லி திருச்செந்தூர் வந்து இங்கே நின்று பாடியிருக்கு. முருகரை வேண்டி பாடி எல்லாம் பாடியிருக்கார். அதனால்
அந்த இலவூதி பிரசாதம் கொடுத்ததில் அந்த இலவூதி அப்படியே சாப்பிட்டேன். அப்படியே தான் சாப்பிடுவோம். அப்படியே ஆ. அந்த பன்னீர் இலையோடையே சாப்பிட்டவர். ஆ. அவருடைய அந்த வியாதி தீர்வு 33 ஸ்லோகம் பாடியிருக்காரு. இந்த வியாதியெல்லாம் அப்போ உடனே போன ஒரு பாடு 33 ஸ்லோகம் சுவாமியை பற்றி பாடியிருக்காரு. புஜங்கம்னு பெயர், சுப்பிரமணிய புஜங்கம். புஜங்கம்னா புஜம்னா தோள்படை, அங்கம்னா இது பாம்பு நடையில அந்த பாட்டே பாம்பு நடையில இருக்கும். அது நம்ம தினசரி பாராயணம் பண்ணணும்னா அப்பனா ரொம்ப விசேஷம். ஆரோக்கியமா இருக்கும். ஆமா, ஆ. அந்த 33 ஸ்லோகம் பண்ணா நம்ம எந்த ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். விடிய காலையில் 4 மணிக்கு வரவங்களுக்கு தான் அந்த பிரசாதம் கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த நேரத்துக்கு வந்தாலும் கிடைக்கும். எந்த நேரம் நீங்க சாமியை பார்த்தாலே போருங்க. இல்ல பிரசாதம் இந்த பன்னீர் இலை பிரசாதம் அது பன்னீர் பிரசாதம் அங்கே கொடுக்குற இருக்கிறதா கொடுப்பா, இல்லைன்னா இப்போ எல்லாரும் எல்லா இதுவும் கொடுக்குறாங்க, திருச்சூந்திரம் எல்லாரும் கொடுக்குறாங்க. அது இங்க மட்டுமா இல்ல பக்கத்துல இருக்கிற சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள்லயும்? அங்க ஒண்ணும் கிடையாது, அங்க எதுவுமே கிடையாது. இங்க முருகர் ஒண்ணுதான் உண்மை, வேற எதுவும் கிடையாது. சரி, வாழ்த்துக்கள் வாழ்க்கை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பூர்விகா மொபைல்ஸின் Vivo V40 மற்றும் V40 Pro series available now. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.